ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, கத்திரிக்காயை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். கத்திரிக்காயாவே மோஸ்ட்லி ஜென்ஸுங்கள்லாம் வந்து பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அது அரிக்கும், சாப்பிட்டாலே சொரிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு நிறைய பேரெல்லாம் அந்த மாதிரி கத்திரிக்காவே எடுக்கிறதில்ல. கத்திரிக்காய் வந்து நம்ம நாட்டுக்காய். கண்டிப்பாக கத்திரிக்காய் எடுத்துக்குங்க. அதை வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறேன். இப்போ பண்ண போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் கொஸ்து, கத்திரிக்காய் கடைசல்னு கூட சொல்லலாம். பேச்சுலர்லாம் சூப்பராக பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி. சுட சுட பொங்கல், இட்லி, தோசை அதற்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கு போகலாம். கத்திரிக்காய் கோஸ்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு போட்டு நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிறுபருப்பை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ 8 பல் தோல் உரிச்ச பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சது, நீட்டு வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில், ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுறேன். சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கொஸ்து. பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். சுட சுட பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா தான் நம்ம போட்டிருக்கோம். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம். எல்லாமே போட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். குக்கரை மூடி வச்சாச்சு. நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் விட்டாச்சு. சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு கடைஞ்சிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுக்கினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிறுபருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, கட்டி ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாகவே வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கூட அப்படியே சாப்பிட்டோம்னா சுட சுட சாதத்துக்கும், பொங்கல், டிஃபன், இட்லி, தோசை எதுக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சூப்பராக ஒரு கொத்தமல்லியை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. சாப்பாடு, டிஃபன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.